ஈரோடு அருகே ரவுடி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் மேலும் 5 பேர் பிடிபட்டிருக்கிறார்கள். விவரங்களோடு செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார். குணசேகரன், தற்போது பிடிபட்டிருக்கிற அந்த 5 பேர் யார்? இந்த வழக்கின் நிலவரம் என்ன? நிச்சயமாக நேற்று சேலத்தை சேர்ந்த ரவுடி ஜான் சேலத்தில் இருந்து திருப்பூர் நோக்கி செல்லும் போது ஈரோடு அருகே வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். கிச்சிபாளையத்தைச் சேர்ந்த ஜான் தனது மனைவி சரண்யாவுடன் சேலத்திலிருந்து திருப்பூர் நோக்கி செல்லும் போதுதான் நசீலூர் என்ற இடத்தில் பின்தொடர்ந்து வந்த 2 கார்களில் வந்த கும்பல் அவர் காரின் மீது மோதி ஒரு விபத்தை ஏற்படுத்தியது. அதனைத் தொடர்ந்து சுற்றி வளைத்து சரமாரியாக வெட்டியதில் சம்பவ இடத்திலேயே ஜான் பரிதாபமாக உயிரிழந்தார். தொடர்ச்சியாக சம்பவ இடத்திற்கு வந்த சித்தோடு போலீசார் இந்த குற்றவாளிகளை திரைப்பட பாணியில் துரத்தி சென்று கைது செய்திருக்கிறார்கள். அப்பொழுது நடத்திய துப்பாக்கி சூட்டில் சதீஷ், சரவணன், பூபாலன் ஆகிய 3 குற்றவாளிகள் காலில் துப்பாக்கி கொண்டு பாய்ந்து காயமடைந்தார்கள். மற்றொரு குற்றவாளி கார்த்திகேயன் என மொத்தம் 4 பேரை நேற்று போலீசார் சுற்றி வளைத்து பிடித்து கைது செய்திருந்தார்கள். கைது செய்யப்பட்ட 4 பேரும் பெருந்துறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு அதற்கு பிறகு மேல் சிகிச்சைக்காக தற்பொழுது கோவை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த சம்பவத்தில் காயமடைந்த ஆய்வாளர் ரவி மற்றும் காவலர் யோகராஜ் ஆகியோரும் சிகிச்சையில் இருக்கிறார்கள். இந்த சம்பவத்தை நிகழ்த்திவிட்டு மற்றொரு காரில் தப்பியோடிய ஒரு 5 பேரைத்தான் இன்று போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். சேலத்தில் பதுங்கி இருந்த பார்த்திபன், அழகரசன், சேதுவாசன், பெரியசாமி மற்றும் சிவக்குமார் ஆகிய 5 பேர் தற்பொழுது போலீசாரினுடைய பிடியில் சிக்கியிருக்கிறார்கள். சேலத்தில் கைது செய்யப்பட்ட இந்த 5 பேரும் தற்பொழுது ஈரோடு அழைத்து வரப்பட்டு சித்தோடு காவல் நிலையத்தில் அவர்களிடம் விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கினுடைய விசாரணையில் பல்வேறு பரபரப்பு தகவல்களும் வெளியாகி இருக்கின்றன. பிரபல ரவுடியான ஜான் ஏற்கனவே சேலத்தில் இருந்த செல்லத்துறை, நெப்போலியன் ஆகிய மற்ற ரவுடிகளுடன் சேர்ந்து பல்வேறு சம்பவங்களில் ஈடுபட்டு வந்திருக்கின்றார். 3 பேரும் கூட்டாளிகளாக இருந்த சமயத்தில் அவர்களுக்குள்ளாக ஒரு தகராறு என்பது ஏற்பட்டிருக்கின்றது. இதில் நெப்போலியன் மற்றும் செல்லத்துறையை ஜானுடைய தரப்பு ஆட்கள் வெட்டி படுகொலை செய்ததாக கூறப்படுகிறது. 2020 செல்லத்துறை இதே போன்று காரில் வழிமறித்து கிச்சிபாளையம் என்ற இடத்தில் தான் வெட்டி படுகொலை செய்திருக்கின்றார். இதற்கு பழிவாங்கும் நோக்கில் தான் தற்பொழுது இந்த ஜானினுடைய கொலை சம்பவம் நிகழ்ந்திருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக செல்லத்துறையை காரில் வைத்து எப்படி வெட்டி கொன்றார்களோ அதே பாணியில் ஜானையும் வெட்டி கொள்ள வேண்டும் என்று அவருடைய கூட்டாளிகள் காத்திருந்து தற்பொழுது இந்த திட்டமிட்டு இந்த கொலையை அரங்கேற்றி இருக்கிறார்கள். இதை முன்கூட்டியே அறிந்த ஜான் தனது மனைவியுடன் கடந்த சில மாதங்களாக திருப்பூரில் தங்கி இருந்திருக்கின்றார். வழக்கு ஒன்றில் கையெழுத்து போடுவதற்காக நேற்று சேலம் வந்துவிட்டு செல்லும் பொழுதுதான் பின்தொடர்ந்து சென்ற இந்த கும்பல் இவரை வெட்டி சாய்த்திருக்கின்றது. இந்த சம்பவத்தில் மேலும் ஒருவர், இந்த சம்பவத்திற்கு மூளையாக இருக்கக்கூடிய ஜீவகன் என்ற மற்றொரு நபரையும் போலீசார் தற்பொழுது தேடி வருகிறார்கள். நேற்று அதிரடியாக போலீசார் 4 பேரை துப்பாக்கி சூடு நடத்தி 3 பேரையும் மற்றொரு நபரையும் என 4 பேரை கைது செய்திருந்த இந்த சம்பவத்தில் அடுத்த 24 மணி நேரத்திற்குள்ளாக மேலும் 5 குற்றவாளிகளை கைது செய்திருக்கிறார்கள். மேலதிக விவரங்களுக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.